ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது தினமும் நம்மை நாமே கண்காணிக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவின் உருவை சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தானே. சிவாய நம. திரு சிற்றம்பலம். எதற்காக நாம தினமும் நம்மை கண்காணிக்கணும்? நான் பண்றதுதான் சரியில்லை எல்லாமே. நான் ஏன் தினமும் கண்காணிக்கணும்? தினமும் நான் செய்யறது எனக்கே தெரிய போகுது. நான் என்ன பண்றேன், ஏது செய்யறேன்ட்டு. இதை ஏன் நான் தினமும் என்ன கண்காணிக்கணும்ன்ற வார்த்தையை ஏன் தலைப்பா வச்சேன்னா, தினமும் இரவுல நம்மளை கண்காணிக்கணும். நீ எதெல்லாம் செய்தோம், நாம இன்னைக்கு எதெல்லாம் நம்ம விடணும், எதெல்லாம் நாம நல்ல நல்ல நெறிகளை நம்ம வளர்த்துக்கணும், எந்தெந்த நெகட்டிவான செயல்களை எல்லாம் நம்மளை விடணும் அப்படின்றத தான் தினமும் நம்மளை கண்காணிக்கணும். ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு தூங்குவதற்கு முன்பு முடிவு பண்ணிடணும். நான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களை நிறைய போய் சொல்லிட்டேன், நிறைய பேர் மனசை காயப்படுத்திட்டேன், நிறைய கடும் சொற்கள் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தினமும் என்ன பண்ணுறேன், இப்படியெல்லாம் பேசிட்டேன். இன்று இரவு நான் நினைக்கிறேன், இன்னைக்குலேருந்து இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்திடணும், அடுத்தவர்களை மனசை காயப்படுறதை நிறுத்திடணும், பக்தியை கொஞ்சமாவது ஒரு மணி நேரமாவது நம்ம சொல்லணும். சிவாய நம்ம சிவாய நமனோ இல்லை அருணாச்சலமோ நமச்சிவாயோ நமக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை சொல்லணும், தினமும் சொல்லணும். அதே போல கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல நல்ல நெறி நம்ம தினமும் சரியா இருக்கணும்டா, இந்த அறத்துல நம்ம வாழ்க்கையை வாழணும்டா, நம்மளால முடியும் அப்படின்னு நமக்கு நாம இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே வைத்து இரவு தூங்குவதற்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு முடிவு செய்துட்டு காலை எழுந்த உடனே கண்மூடி, இறைவா இன்னைக்காவது நான் நேற்றை விட இன்னைக்கு ஓரளவுக்காவது மனிதம் போல நடந்துக்கணும்ப்பா, கெட்ட எண்ணம் இல்லாம, கடும் சொற்கள் இல்லாம, பேராசை இல்லாம, இது எல்லாம் இல்லாம ஓரளவுக்காவது இன்னைக்கு என்ன நேற்றை விட ஓரளவுக்காவது மாற்று அப்படின்னு இறைவனை நினைக்கணும். ஒரு வாழ்த்து கண்டிப்பா பாடணும். ஒரு பதிகம், உங்களுக்கு பிடித்த பதிகம் பாடிட்டு அதற்கப்புறம் நம்ம தொடங்குறோம். உங்களால முடிந்த செயல்கள் எல்லாமே செய்யலாம், எல்லாமே முடியும். அப்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும், கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் விடணும். முதல்ல நாம செய்யறது இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது நம்ம செய்யும் போது நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது, கெட்டது சரின்னு. ஆனா சின்ன சின்னதெல்லாம் அது சிலருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம ஒரு கிண்டல்கள் எல்லாம் செய்வோம். அதையெல்லாம் நம்ம இரவுல யோசிக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு இப்படி நடந்திருந்தா நம்ம எவ்வளவு காயப்பட்டிருப்போம், சே நம்ம அதெல்லாம் சொல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம சுவாமிகிட்ட நெருங்கலாமே, இதெல்லாம் நம்ம யோசிக்க அந்த சின்ன சின்ன சிறு சிறு தவறுகளை திருத்துறதுக்கு பெரிய பங்களிப்பா இருக்கும் இப்படி நினைத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்ப இதற்கு ஆன்மீது என்னதான் சம்பந்தம்னா, இதெல்லாம் நினைத்தனுடைய அழுக்க குறைக்கக்கூடிய வழிகள். இறைவனோட நெருங்கணும்னா இந்த அழுக்கைகள் எல்லாம் நம்ம விட்டு ஒழியணும். அப்ப இறைவனோடு நெருங்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். நாம் ஒரு முடிவு பண்ணி நம்ம சுவாமிகிட்ட நெருங்கணும், இப்படியெல்லாம் நம்மளை மாத்திக்கணும், நீ ஒரு படி காலை வைத்தாலே இறைவன் உன்னை 1000 படி தூரம் தூக்கின்னு வந்துடுவார், கஷ்டமே இல்லாம. சும்மா ஒரு சைக்கிள் ஒரு மெரிக்கிறது தான் கஷ்டம். அதற்கப்புறம் கால் அப்படியே லூஸா எளிமையா இருக்கும். அப்ப எதுவா இருந்தாலும் நல்ல செயல்களை தொடங்குவதுதான் கடினம். தொடங்கிவிட்டால் அனைத்துமே எளிதாக கிடைத்துவிடும். கண்டிப்பாக நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு நாம் நம்மை கண்காணிக்க வேண்டும். எல்லாரையுமே நம்ம கண்காணிக்கிறோம்.
நானும் அப்படிதான் எல்லாரையும் கண்காணிப்பேன். இவன் அதை செய்யறான், இதை செய்யறான். என்ன நான் கண்காணிக்கல. என்ன நான் கண்காணிக்காத காரணத்தால இறைவனோடு இணையக்கூடிய செயல்கள் எல்லாம் என்னை வைந்து எய்தவில்லை. அப்ப என்னை நான் நன்றாக கண்காணித்து ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களில் நடைமுறைப்படுத்தி இருந்திருந்தால் இறைவனோடு என்றோ இணைந்திருப்பேன். அப்ப சரியா செய்யாத காரணத்தால தான் இன்றளவும் இல்லை என்றளவும் சரி இறைவனோடு இணையாத ஒரு கொடிய நாயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இறைவனோடு இணையணும்னா நாம தினமும் நாம கரெக்டா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற கண்டிப்பா பார்க்கணும். அது நம்மளை கண்டிப்பா உயரத்துல கொண்டு போகும். சரி, நான் இறைவன் திருவடியே அடையலையோ ஒரு மனிதனாவது நம்ம வாழணும். நம்மளால யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டா கூட இதெல்லாம் நம்ம கண்காணித்தாதான் நம்மளை மாத்திக்க முடியும். இதற்காகத்தான் தினமும் நம்மை நாமே கண்காணிக்க வேண்டும் என்பதை கூறுகின்றேன். கற்றது கை மண்ணளவுதான், கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.